Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க சுபா. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து பப்பாயா ஃபேஷியல் வந்து வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். யூசுவலா வந்து பப்பாயா ஃபேஷியல்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுலயே வந்து ஸ்க்ரப், கிளென்சர் அதே மாதிரி பேக் வந்து டைரக்ட்டா வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பப்பாயா யூஸ் பண்ணி வீட்ல இருக்க பொருளை வச்சுட்டு எப்படி நம்ம ஸ்க்ரப், பேக், கிளென்சர்லாம் செய்யறது, அதே மாதிரி ஃபேஷியல் எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ என்னோட ஃபேஷியல் ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகிறது எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து பப்பாயா ஃபேஷியல் பண்ணனனால தான். ஸோ இது சுத்தமாக வந்து நான் மேக்கப் போடல எக்ஸப்ட் லிப்ஸ்டிக். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சிங் பண்ணிக்கலாம். கிளென்சிங் பண்ணுறதுக்கு இப்போ ரெசிபி வந்து பார்க்கலாம். பப்பாயா ஃபேஷியலுக்கு நம்ம இந்த சைஸ் பப்பாயா இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து இதோட சீட்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இருக்க பப்பாயாவாக வந்து வாங்கிக்கோங்க. பப்பாயா வந்து பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சுத்தமாக வந்து யூஸ் பண்ணல, டைரெக்டாக வந்து பப்பாயா போட்டு அடித்து எடுத்துட்டேன். அதனால் நம்மளுக்கு நல்லா கெட்டியாக வந்து பப்பாயா பல்ப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த கிளென்சர் செய்யறதுக்கு இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து பப்பாயா பல்ப் வந்து எடுத்து ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆப்பிள் சிடார் வினிகர் வந்து எடுத்துக்க போகிறேன். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹரிமா அப்படின்ற ஒரு பிராண்டு. நான் லோக்கல் ஷாப்ஸில் தான் வாங்கினேன், பிகாஸ் ஆன்லைனில் வாங்க முடியல. என்னோடது ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து தீந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஆப்பிள் சிடார் வினிகரை வந்து நான் 1 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தரோவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த கிளென்சர் வச்சுட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நான் காலையில் வந்து குளித்தது, இப்போ வந்து மூஞ்சியில் பயங்கரமாக ஸ்வெட்டிங், அதே மாதிரி பயங்கரமாக எண்ணெய் வடியுது. ஸோ இதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு காட்டன் பேட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த கிளென்சரில் வந்து எதுக்காக ஆப்பிள் சிடார் வினிகர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சிடார் வினிகரில் வந்து நிறையா ஆஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம போர்ஸில் இருக்க அழுக்கு, டர்ட்டு, அதே மாதிரி ஆயில் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்கின்னோட pH லெவல் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ இப்போ இந்த கிளென்சர் வச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து சர்க்குலர் மோஷனில் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து மசாஜ் கொடுத்தோன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனப் ஆயிரும். ஸோ நான் 2 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டு வாட்டரில், பச்சை தண்ணியில் நம்ம ஃபேஸ் வந்து ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா வந்து நம்ம நல்லா ஸ்டீமிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீமுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், இல்லை அமேசான்லேயும் வாங்கிக்கலாம். 100-130 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும். ஸோ நான் ஃபேஷியல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீமர் வந்து யூஸ் பண்ணியே ஆவேன். ஸோ இப்போ இந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணி நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேஸ் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். இது வந்து செம சூடாக வந்து காற்று வெளிவரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் வந்து உள்ளே விட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து ஜஸ்ட் இப்படி கட்டினாலே போதும். உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ்லாம் வந்து வருது தெரியுதான்னு எனக்கு தெரியல, பயங்கர சூடாக வரும் இதில் காற்று. ஃபேஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து நல்லா டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணும். அதாவது நம்மளுக்கு போர்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே போய் இருக்க டர்ட்டு, ஆயில் அது எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணும். அதனால் போர்ஸ் வந்து சின்னதாக அப்பியர் ஆகும் ஃபேஷியல் முடிஞ்ச உடனே. 2வது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிச்சுன்னா ஃபேஸில் வந்து ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டீமிங் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ணுறவங்க வந்து பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து பிளாக் ஹெட்லாம் டூல் வச்சு ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஒரு பப்பாயா ஸ்க்ரப்பு. அதோட ரெசிபி வந்து இப்போ பார்க்கலாம். பப்பாயா ஸ்க்ரப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாயா சீட்ஸு, நம்ம தனியாக எடுத்து வச்ச சீட்ஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச பப்பாயா பல்ப் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தோன்னா ஓட்ஸோட ஃப்ளார் வந்து எடுத்துக்கலாம். ஓட்ஸ் மாவு வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஓட்ஸை வந்து ஜஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், சாஃப்டாக பவுடர் மாதிரி. அது வந்து 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட வந்து நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட பப்பாயா ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா வந்து மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மசாஜ் வந்து கொடுத்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி வந்து தேய்க்கக்கூடாது, ஜென்டிலாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த டேமேஜும் வந்து இருக்காது. ஸ்க்ரப் பண்ணுறதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும் ஸ்கின்னு. அதே மாதிரி ஃப்ளேக்கி ஸ்கின் இருக்காது, டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், க்ளோ கிடைக்கும் ஸ்கின்னுக்கு. டார்க் பேச்சஸ், ட்ரை பேச்சஸ் இருந்தால் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி இன்க்ரோன் ஹேர் வந்து வரவே வராது. பப்பாயா சீட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் வந்து அது குறைக்கும். அதே மாதிரி டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓட்மீலோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா வந்து லைட்டன் ஆக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிம்பிள் இருந்தால் அதையும் வந்து கொஞ்சம் குறைக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 minutes ஆகுது ஸ்க்ரப் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 6 minutesக்குள்ளே ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாகணும். ஸோ இப்போ நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இப்போவே வந்து ஸ்கின் செம்மையாக வந்து க்ளோ ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நேரில் செம்மையாக வந்து க்ளோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம 3rd ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ 4th ஸ்டெப் வந்து பார்க்கலாம். 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் ஒரு மசாஜ் ஜெல் வச்சுட்டு. ஸோ இப்போ இந்த மசாஜ் ஜெல்லோட ரெசிபி வந்து பார்க்கலாம். இந்த மசாஜ் ஜெல் செய்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து இந்த பப்பாயா பல்ப் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஷா நேச்சுரல்ஸோட நல்பமருதி தைலம் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து நல்பமருதி தைலம் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்பமருதி தைலம் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 ஸ்பூன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் இந்த பப்பாயா பல்ப் கூட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த மசாஜிங் ஜெல் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ மசாஜ் ஜெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மசாஜ் ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நல்ல சர்க்குலர் மோஷன்ஸில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ மசாஜ் ஜெல் கொஞ்சம் எடுத்து என்னோடய ஃபேஸில் எல்லா பக்கம் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மசாஜ் ஜெல் வச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது வந்து மசாஜ் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து மசாஜ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின்னு. ஸோ இது மசாஜ் வந்து எதுக்காக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம செல்ஸில் வந்து ஆக்சிஜன் வந்து அது கொண்டு வரும். அதனால் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் ஆகும். இப்போ ரெகுலராக வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஃபைன் லைன்ஸு, ரிங்கிள்ஸ் எல்லாமே சுத்தமாக வராது. ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணும். நல்பமருதி தைலமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்போ மசாஜ் பண்ணுறனாலும் இந்த தைலம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்ட ஜேட் ரோலர்லாம் இல்லை அப்படின்னா வந்து உங்கள் கையை வந்து நல்லா மடக்கிட்டு நல்லா அழுத்தி வந்து தேய்க்கணும். ஸோ இந்த மசாஜிங் ஜெல் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ ஃபேஸ் வந்து நல்லாவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சோப் எதுவுமே வந்து போடலை. சோப் வந்து போடவே போடாதீங்க. இது கொஞ்சம் எண்ணெய் தான், கண்டிப்பாக வந்து இந்த துணியில் எண்ணெய் படும். பட் ஸ்டில் வந்து சோப் வந்து போடாதீங்க. நம்ம வந்து 4th ஸ்டெப்பும் வந்து முடிச்சாச்சு. இப்போ 5th ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோயிங் ஃபேஸ் பேக்கு. ஸோ அதோட ரெசிபி வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து பப்பாயா பல்ப் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் லெமன் வந்து எடுத்துக்கலாம். நான் அதில் வந்து ஒரு 1/2 லெமன் கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பிழிஞ்சு இதில் விட்டுக்கிறேன். வெறும் 1/2 லெமன் மட்டும் போதும், ஃபுல் லெமன் தேவையில்லை. அது கூட வந்து பார்த்தோன்னா வந்து தேன் எடுத்துக்கலாம். ஸோ தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட உங்களுக்கு பெஸ்ட் பேக் கிடைக்கவே கிடைக்காது க்ளோயிங் ஸ்கின்னுக்கு. இந்த ஃபேஸ் பேக் வந்து இப்படி கொஞ்சம் லிக்விட் ஆட்ட தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 7 days வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இது வந்து இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பேக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் குறையிறதுக்கு, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகி க்ளோவாக இருக்குது. இது தாராளமாக வந்து அண்டர் ஐஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லெமனோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும், அதாவது நல்லா ஃபேர் ஆகும். அதில் விட்டமின் சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஹனியோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஆக்னிலாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பிளாக் ஹெட் வந்து ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்க ஈரப்பதத்தை வந்து அப்படியே வந்து வச்சுருக்கும். ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி ஹனி வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது டெஃபினட்டாக வந்து 1 வீக் கிட்ட வரும். ஸோ இதை ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். இது எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே கண்டிப்பாக வந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின்னு. ஸோ நான் வந்து உங்களை ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன். நான் இந்த பேக் வந்து ஃபேஸில் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக நல்லா க்ளோ ஆகுது. ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த குட் வைப்ஸோட பப்பாயா ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் எதாவது மாய்ஸ்சரைசர் போடணும்னா போட்டுக்கலாம். 12 ஹவர்ஸ் வந்து சோப் யூஸ் பண்ணாதீங்க. பசங்க பொண்ணுங்க 2 பேருமே இந்த ஃபேஷியல் வந்து பண்ணலாம். ஸ்கின் வந்து டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இப்போ நல்லா வந்து க்ளோ ஆகுது. நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது. செம்ம சூப்பர் க்ளோயாக இருக்குது. எந்த அளவுக்கு கேமராவில் வந்து தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் ரொம்ப சூப்பராக வந்து க்ளோ ஆகுது. நான் வந்து இப்போ என்ன லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்பிளோட அல்ட்ரா ஹெச்டி வெல்வெட் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ரிப்பீட் 8. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ அண்ட் ஈஸி. கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுக்கும், கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதை 2 கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.